அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருக்குது. இந்த 2.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுங்கோ. இதில் வந்து 1 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் கருவா இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 3 உள்ளி வந்து சின்ன சின்ன சாப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயத்தில் பாதி இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இதில் 2 பீஸ் ரம்பை இருக்குது. 2 பீஸ் ரம்பை. இதில் வந்து 3 பச்சை மிளகாய் வந்து வெட்டியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் மாதிரி வதங்க விடுவோம். கொஞ்சம் லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக இந்த வெங்காயம் வர வரையும். இதில் 2 நிமிஷமாக வதங்கி இருக்குது. இது வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் சீவி இந்த பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த 350 கிராம் உருளைக்கிழங்கு இதில் போடுங்க. இதில் கொஞ்சம் உப்பு இருக்குது, உப்பு சேருங்க. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, இதையும் போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிழங்கு வந்து நல்லா அவியணும். ஒரு 3-4 நிமிஷம் வந்து இதில் பொரிய விட போகிறேன். இடத்துல வந்து கிளறி விடுங்க. இப்போ இதில் 2 நிமிஷம் தான் வதங்கியிருக்கு. இதில் வந்து 2 மீடியம் வெங்காயம் எடுத்து இந்த ஸ்லைஸாக வெட்டியிருக்கேன். இது வந்து 2 நிமிஷத்துக்கு பிறகு தான் இதை போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம். மூடி போட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வந்து வதங்க விட போகிறேன். நல்லா பொரிஞ்சு வரணும். இதில் 5 நிமிஷம் வந்து வதங்கி இருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நொறுவல அரைச்ச சித்த மிளகாய் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. 1.5 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போடுங்க. இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மாசி இருக்குது, மால்டிவ் ஃபிஷ். இது வந்து ஆப்ஷனல், ஆனால் இது போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் மாசி தூளையும் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நான் நல்லா வதங்க விட போகிறேன். அப்போ தான் கிழங்கு நல்லா அவிஞ்சு பொரிஞ்சு வரும். மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்லேயே இதை வதங்க விடுங்க. ஆனால் இடக்கிட திறந்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் இது வதங்கியிருக்கு. இடக்கிட கிளறி விடுங்க. உப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் காணுமாண்டு. இப்போ இனி நான் இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு மூடாமல் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்லேயே இதை வதங்க விட போகிறேன். நல்லா ஃப்ரைடாக வர்றதுக்கு இடக்கிட கிளறி விடுங்க. ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம், ஸோ 10 நிமிஷம் ஆகிட்டு நான் இந்த தூள் எல்லாம் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா பொரிய விட போகிறேன். ஸோ இப்போ இது கம்ப்ளீட்லியாக 10 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு மீடியம் ஹீட்டில். இது இந்த பாருங்கள் கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணி வந்திருக்குது. ஸோ இப்போ இது செய்து முடிஞ்சுது. நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். உங்களுக்கு இதுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் தேசிக்காய் புளி விடலாம். பட் இதுக்கு நான் விடுறேன். பட் உங்களுக்கு வேணுமெண்டா இது விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி செய்கிற ரெசிபி. இது செய்து முடிஞ்சுது.